நிறைவேற்றுகிற தெய்வம். நீங்கள் ஒரு வாக்குத்தத்தம் வரக்குள்ள ஆமேன் என்று சொல்ல ஆரம்பிங்கள். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பலிபீடத்தில் கொண்டு வந்து ஒரு நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும், ஒரு பெண் பாவம் செய்து விட்டால் அவளுக்கு அந்த ஆசாரியன் சாபத்தை கூறுவான். அந்த சாபத்தை சொல்லக்கொள்ள அவள் வந்து ஆமேன் என்று சொல்லணும். அப்போனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சாமி, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு அர்த்தம். ஆமேன் என்று சொல்லிட்டா அது அப்படியே அவங்களுக்கு நிறைவேறிடும். ஆமேன் சொல்லன்னா அந்த சாபம் அவங்களுக்கு நிறைவேறாது. ஆமேன் என்கின்ற வார்த்தை, நீங்கள் சொல்வது சரி, எனக்கு அது அப்படியே நிறைவேறட்டும் என்று பொருள். பைபிளில் இருக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் எப்படி இருக்கான்? ஆம் என்றும் ஆமேன் என்று தான் இருக்கிறது. நீங்கள் ஆமேன் சொல்லன்னா இந்த வாக்கு தத்தம் உங்களை தாண்டி அடுத்த சேருக்கு போயிடும். புரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியுறதில்ல. இந்த வாக்கு தத்தம் உங்களை தாண்டி வேறு சேருக்கு போயிடும். அது அப்போ நீங்கள் வந்தா மாதிரி வந்து போகிற மாதிரி போக வேண்டியதுதான். இப்போ சொல்லுங்கள், நம்முடைய ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடையாளத்தை சொல்கிறோம். என்ன? அவர் வார்த்தையில் மாறாதவர், நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையாக இருக்கிறவர். எத்தனை வார்த்தை சொல்கிறோம். இந்த வாரம் ஜூலை மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், விளக்கேற்றுகிற கர்த்தர் அவர். எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விளக்கேற்றிருக்கிறார்னு சொல்கிறீங்க? அவர் விளக்கேற்றுகிற கர்த்தர். உங்கள் இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னா, என் தெய்வம் விளக்கேற்றி வைத்தவர், எனக்கு என் இருளை வெளிச்சமாக்கினவர் அவர். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு 2 சாமுவேல் புஸ்தகத்தில், நீர்தான் என் விளக்குங்கிறார். அந்த வசனத்தை போடுங்க. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 22-29, தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். என் இருளை வெளிச்சமாக்குகிற ஒரே ஒரு பவர் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற இயேசுவுக்கு உண்டு. எங்கள் குடும்பங்களெல்லாம் இருளில் இருந்த குடும்பங்கள் தான். பயங்கர இருள். மண்ணெண்ண விளக்கு, பஸ் வசதி அல்ல. நாங்கள் இருக்கிற கிராமத்துக்குள்ளே போஸ்ட் கம்பமே கிடையாது. அது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பகுதியில் தான் நாங்கள் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், கர்த்தர் எப்படி அங்கேயும் தூக்குனாருன்னு தெரியல. எனக்கு இப்போவும் அது ஆச்சரியமாக இருக்குது. கையை உயர்த்தி என்னையும் அப்படி தான் எத்தனை பேர் சொல்கிறீங்க? எங்கே இருந்து? கடையாந்தரத்திலிருந்து, உலகத்தின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் ஒருவனை ரட்சித்து கொண்டு வருகிறார். இந்த வசனங்களை எல்லாம் பேசும் பொழுது, இது ஒரு பாடல் நேரம், இது ஒரு பிரசங்க நேரம்னு என்னால் பேச முடியலை. ஏன்னா இயேசு இருளை வெளிச்சமாக்குகிறவர், வெளிச்சத்தின் கடவுள் அவர். ஆமென் என்று சொல்லுங்களேன். வெளிச்சத்தின் கடவுள் அவர், வெளிச்சத்தின் கடவுள் அவர். உங்களை மைக்கை கொடுத்து சாட்சி சொல்ல சொன்னால் எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் இருளை இயேசு வெளிச்சமாக்கினார்? எவ்வளவு குடும்பங்கள் இருண்ட நிலையில். 25 ஆண்டுகள் இந்த ஊரில் ஊழியத்தில் நான் பார்த்த எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. இனி வாழ்க்கை இல்லை, இனி முடிந்தது என்று உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இந்த சமுதாயத்தால். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஒரு ஆச்சரியக்குறியாக மாற்றி வைத்திருக்கிறார். இது எப்படி அப்படி என்றால், கர்த்தர் ஏற்றின விளக்கு, அது அணையா விளக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இனி இந்த விளக்கு அணையாது. ஏன் தெரியுமா? இந்த விளக்கை ஏற்றியது மனிதன் அல்ல, இந்த விளக்கை ஏற்றினவர் என் ஆண்டவர் இயேசு. இனி ஒருவனும் இதை அணைக்க முடியாது. மனிதன் விளக்கு ஏற்றினானா அவன் அணைச்சிருவான், என்ன என் கட்டுப்பாட்டை மீறி போற அப்படின்னு. ஆனால் கர்த்தர் விளக்கு ஏற்றினார்னா ஒருவனும் அதை அணைக்க முடியாது. அது கர்த்தருடைய விளக்கு. யோவான் சானகனை குறித்து யோவான் 5:35 போட்டிருக்குது, சில காலம் அவனும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் அந்த வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தீர்களே, ஆசையாயிருந்தீர்களே அப்படிம்பார் இயேசு. ஒருவன் பிரகாசிக்கிறான், அநேகர் அந்த வெளிச்சத்தில் கலிகூர்ந்தார்களாம். இப்போ நான் பிரகாசிக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு மட்டும் இல்லை. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. நான் பிரகாசிக்கிறேன்னா அது வெளிச்சம் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சூழ்ந்திருக்கிற அநேகர் அதில் கலிகூற வேண்டும்.
பக்கத்தில் கையை பிடிச்சி கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்கிறாருன்னா அது உங்களுக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க, உங்களை சூழ்ந்திருக்கிற சிலர் உங்களில் களி கூற வேண்டும். இதான் கிறிஸ்டியானிட்டி, இதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த மைண்டு நமக்கு இருக்கணும். என்கிட்ட கர்த்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னா நான் ஒரே ஆளை வச்சு சாப்பிட்றதில்ல, என்னோடு இருக்கிற சிலர் களி கூற வேண்டும். நான் சொல்லலை, யோவான் சானகனை குறித்து கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். ஒருவன் எரிந்து பிரகாசித்தான், அவனுடைய வெளிச்சத்தில் சிலர் களி கூற ஆரம்பித்தார்கள். உங்களையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். எப்போ தெரியுமா? நீங்கள் பலருக்கு சிலருக்கு பிரயோஜனப்படும் பொழுது கர்த்தர் உங்களையும் பிரகாசிக்க பண்ணுவார். அந்த மனநிலை வரணும். கர்த்தர் பேச்சையும் ஆளையும் பார்க்கிறவர் அல்ல, ஒருவனுடைய மனநிலையை பார்க்கிறவர். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தனுடைய மனநிலையை கர்த்தர் பார்க்கிறவர். மனநிலை ரொம்ப முக்கியம். ஜீசஸ் ஒருவனை உயர்த்துவதற்கு அவன் ஸ்ட்ரக்சர் இல்லை, அவனுடைய முகம் அல்ல, அவனுடைய பேச்சு அல்ல, அவன் எவ்வளவு வேதம் தியானிக்கிறான், எவ்வளவு ஜெபம் பண்ணுகிறான் என்பதல்ல, அவனுடைய மனநிலையை கர்த்தர் பார்ப்பார். என் மகன் நல்ல மனநிலை உள்ளவன், இவனை நம்பி கோடிகளை கையில் கொடுத்தால் ஒரு 1000 பேரை வாழ வச்சிருவான்னு கர்த்தர் நம்பிட்டாருன்னா உங்களையும் கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேர் என்னோட கையை உயர்த்தி ஆமாங்கிறீங்க? நான் சொல்கிறேன், ஏன் தெரியுமா நம்மளால் டெவலப் ஆக முடியல, முன்னேற முடியலை? நமக்குள்ளே இருக்கிற இந்த ஷார்ட் மைண்டு தான், இந்த குறுகிய மைண்டு. இந்த ஆங்கிலத்தில் செல்ஃபிஸ்ம்பாங்க. செல்ஃபிஸ்னால் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன சில பேர் செல்ஃபிஸ் சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட காலம். அப்போ தான் செல்ஃபிஸ்னால் என்னன்னா சுயநலமான ஆளுவன் அப்படின்னு. ஆனால் யோவான் சானகனை கர்த்தர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றினார். வசந்த பாருங்க, சில காலம்தான் பிரகாசிச்சான், ரொம்ப காலம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். வாழ்க்கை எவ்வளோ காலம்தான்? நீண்ட காலம் எத்தனை பேர் சொல்கிறீங்க? சில காலம் எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீண்ட காலம்லாம் கிடையாது, சில காலம்தான். அந்த சின்ன கேப்பு தான். நான் ஒரு டைம் சொன்ன, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்க சின்ன ஒரு கேப்பு தான் வாழ்க்கை. பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு. சில காலம்தான் பிரகாசித்தான், அந்த சில காலத்திலேயே தன்னோடு இந்த அநேகரை பிரகாசிக்க பண்ணி வைத்தான். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அநேகர் பிரகாசித்தார்கள். அவன் மரிக்கும் பொழுது அவன் தலையை வெட்டி தான் கொன்றார்கள். என்னெல்லாம் அவனை பற்றி அவனால் பிரகாசத்தை பெற்றவர்கள் பேசியிருப்பார்கள், அழுதிருப்பார்கள், நமக்கே தெரியாது. நம்ம தலை சாக்கியக்குள்ள தான் தெரியும் எத்தனை பேர் நமக்காக பரிதபிக்கிறார்கள் என்று சொல்லி. நம்மளுடைய தலை சாயும் பொழுது தான் தெரியும் எத்தனை பேருக்கு நாம் வெளிச்சம் கொடுத்தோம் என்று சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், 2 வார்த்தையை சொல்லுங்கள். தேவன் என் விளக்கை ஏற்றுகிறவர், தேவன் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நான் ஜூலை மாதம் ஜெபித்து விட்டு உங்களோடு பேசுகிறேன். இந்த மாதம் உங்கள் இருள்களை எல்லாம் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார். இன்னும் இருளில் இருக்கிற நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. கையை தட்டி வாய்களை திறந்து, என் அருளாதர் இயேசு என்னுடைய விளக்கை ஏற்றுவார். என் விளக்கு எரியும் மலை மேல் உள்ள பட்டணத்தை போல என் விளக்கை கர்த்தர் எரிய பண்ணுவார். ஹல்லேலூயா. விளக்கேற்றுகிற கர்த்தர். எப்படி ஒரு செய்தி மனசில் பதியுது அப்படின்னா, கலப்படமாய் பேசும் பொழுது பதியாது. எப்போ நீ அந்த ரியாலிட்டியும் அங்கே ஆங்கிலத்தில் யதார்த்த நிலையோடு உண்மையை அப்படியே பேசுகிறோமோ அது அப்படியே மனசை ஸ்ட்ராங்காக உக்காந்துரும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் இயேசு விளக்கேற்றுகிறவர். இன்றைக்கி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி உலகம் முழுவதும் ஆலயத்தில் எண்ணற்ற லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் யார் தெரியுமா? இயேசுவால் விளக்கேற்றப்பட்ட குடும்பங்கள், இயேசுவால் இருளை நீக்கப்பட்ட குடும்பங்கள். இயேசு விளக்கேற்றுகிற தெய்வம் அவர். தம்மை நம்பி வருகிற ஒருவனையும் வெட்கப்படுத்தாத இயேசு அவர். மனிதன் மாறுவான், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். இயேசுவின் கரத்தை பிடித்தவனை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணாமல் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஒருவன் கல்லறையில் கட்டப்பட்டு கிடந்தான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். குடும்பம் அவனை கைவிட்டது. அவனுடைய மக்கள் எல்லாரும் கைவிட்டார்கள். அவன் மிகுந்த
அந்த அசுத்தாவியில் போராடி சங்கிலிகளால் அவனை கட்டுவார்களாம். சங்கிலி அருந்து விடும். அவன் கத்துவான், கல்லை எடுத்து உடலை கிழித்து கொள்ளுவான். அவனை பார்க்க யாரும் போக முடியாது. அதனால் அவனை கொண்டுட்டு போயிட்டு ஊருக்கு புறம்பே இருக்கிற ஒரு மலையில் ஒரு சுடுகாட்டில் கொண்டு அவனை கட்டி போட்டாங்க. சுடுகாட்டுக்கு யாரும் மக்கள் பெரும்பாலும் போக மாட்டாங்க. ஒன்று சாகிற அன்னைக்கு நம்ம போவோம், இல்லைன்னா நம்ம சாகிற அன்னைக்கு நம்மளை தூக்கிட்டு வருவோம். அப்புறம் சுடுகாட்டை யாரும் கண்டுக்க மாட்டான். அங்கே கொண்ட கட்டி போட்டாங்க அவனை. அந்த வழியாக இயேசு வந்தார் அவனை பார்க்க. வந்து அவன் இருளை வெளிச்சமாக்கி அவனை விடுதலையாக்கினார். அவன் சொன்னான் நன்றி உணர்வோடு, ரபி, என்னை நீங்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றினீங்க, உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு சொன்னார், நீ என்னை பின்பற்றி வர வேண்டாம், நீ போய் உன் ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்த அந்த வெளிச்சத்தை உன் ஊராருக்கு சொல்லு என்று இயேசு சொன்னார். உங்களுக்கு எனக்கும் இயேசு செய்ய முடியாத ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? இயேசு விளக்கேற்றுகிற தெய்வம் என்று ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் இதை சொல்லுவீங்க? ஊருக்கெல்லாம், ஊர் உலகெல்லாம் போய் இயேசு விளக்கேற்றுகிற தெய்வம். நீங்கள் எங்கே போய் நின்னாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3:7 பவுல் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, என் ஆண்டவர் விளக்கேற்றுகிற தெய்வம் மட்டுமல்ல, அவர் விளைய செய்கிற கர்த்தர் அவர். சேர்ந்து படிங்க. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளைய செய்கிறது யாரு? ஒரு குடும்பத்தை விளைய செய்வது யாரு? நீங்கள் சொல்லலைன்னா விளையாது குடும்பம். ஒரு குடும்பத்தை விளைய செய்வது யார்? ஒரு சபையை விளைய செய்வது யார்? ஒரு மனிதனை விளைய செய்வது யார்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. விளைச்சலை, அதாவது அந்த வார்த்தையை படிங்க, நடுகிறான் ஒருவன், அவனாலும் ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சுகிறான் ஒருவன், அவனாலும் ஒன்றுமல்ல. அப்போது நான் தான் நட்டேன்னு சொல்ல வேண்டாம். நான் தானே நீர் பாய்ச்சேன்னு சொல்ல வேண்டாம். நீ நடுறதுனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுவதனாலும் ஒன்றுமல்ல. இன்னும் ஒருவர் இருக்கிறார். அந்த சூரிய ஒளி அந்த விளைச்சலில் பட வேண்டும். சூரிய ஒளி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அவர்தான் கர்த்தர், விளைய செய்கிற கர்த்தர். அன்னாள் மலடி, கற்பம் செத்து விட்டது, வாழ்க்கை முடிந்தது, இனி ஒரு விளைச்சல் இல்லை. தனக்கு பிறகு திருமணம் முடித்த நாச்சியார் பெனினாளுக்கு குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் வாழ்க்கை முடிந்தது என்கிற முடிவுக்கு வந்து விட்டாள். அதன் பிறகு ஆலயத்துக்கு ஓடுகிறாள். நிந்தை தாங்காமல் ஆலயத்துக்கு ஓடி நின்று ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, என் கற்பத்தை விளைய செய்யும், என்னை விளைய செய்யும் என்று கேட்கிறாள். முடிந்து போய் சுருங்கி போய் காய்ந்து போன அந்த கற்பத்தின் மேலே கர்த்தருடைய கரம் இறங்க ஆரம்பித்தது. அவளும் விளைச்சலின் பிள்ளையாய் மாறினார். நான் சொல்கிறேன், இந்த காஸ்பலை உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறவர் மட்டுமல்ல, விளைய செய்கிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். முதல் வி விளக்கை ஏற்றுகிறவர், 2வது வி விளைய செய்கிறவர். கையை நல்லா அசைச்சு ஒரு ஆமே. ஏசுன்னா விளைச்சல். ஆமேன்னு சொல்லுங்களேன். திரும்ப சொல்லுங்க, ஏசுன்னா விளைச்சல். ஏன்னா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுற ஒரு தினக்கூலி விவசாயியுடைய மகன் நான். தினக்கூலி விவசாயியுடைய மகன் நான். கடவுள் என்னை விளைய செய்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், என்னை விட நீங்கள் எல்லாரும் நல்லவர்கள், என்னை விட நீங்கள் அதிகம் படித்தவர்கள், என்னை விட மேட்டுக்குடி மக்கள், என்னை விட உயர்ந்தவர்கள் நீங்கள். என்னையே கர்த்தர் நிறுத்திருக்கும் பொழுது என்னை விட பல 100 மடங்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விளைய செய்ய முடியும். ஆமேன் என்றால் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுன்னா விளைய செய்வார். அவர் இயேசு கிட்ட இருக்கிறவங்க மலட்டுத்தன்மையாக இருக்கிறத இயேசு விரும்புறதில்ல. கரடு பாய்ந்த செடியை போல இருப்பதல்ல, ஒரு கரம்பு கட்டாந்தரையை போல ஒருவனை கர்த்தர் வைக்கிறதில்ல. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் ஜீசஸை நல்லா பிடிச்சிக்கிங்க. அவருடைய அன்புக்கு நிகராக இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. கையை உயர்த்தி கையை அசைச்சு
நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லுவார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரை பிரகாசிக்கிற, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரை பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எத்தனை பேர் நான் நீதிமான் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் அத்தனை பேரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமானின் சந்ததி. உங்கள் வாழ்க்கை நடு உச்சியில் பல 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 பலன்னு சூரியன் அடிக்கும் பாருங்க, அதுபோல் நம்மையும் நம்முடைய சந்ததியும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். எவ்வளவுதான் உங்கள் கை தட்டலாம், எவ்வளவுதான் உங்கள் சோத்திர பலியா, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரை பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நான் சொல்கிறேன், நம்ம குடும்பங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம குடும்பங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் விளக்கேற்றுவார், கர்த்தர் விளைய செய்வார், கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏமான் விவிபி அப்படின்னு சொல்லுங்க. விவிபி அப்படின்னா வெளிச்சமும் அவர்தான், விளைச்சலும் அவர்தான், பிரகாசிக்க பண்ணுகிறவரும் அவர்தான். இந்த மகிமை எந்த மனிதனுக்கும் இல்லை, இயேசு ஒருவருக்கே. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இந்த 1ஆம் தேதியில் முதல் வாரத்தில் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நீங்கள் சீரியஸாக ஜெபிச்சிங்கன்னா உங்கள் குடும்பங்கள் அந்த விளைச்சல் கடந்து வரும். ஆண்டவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்க முடியும். இப்போ நீங்கள் வெளிச்சத்தில் இருளில் இருக்கிறீங்களா? ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் இருளை வெளிச்சமாக்குங்கப்பான்னு சொல்லுங்க. என் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் நீர். இயேசுவின் நாமத்தில் எந்த செக்ஷனில் எங்கள் ஜனங்களுடைய குடும்பம் இருண்டு கிடக்கிறதோ அந்த செக்ஷனில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். 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 இயேசுவின் நாமத்தில் இருள் வெளிச்சமாய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பமும் விளையட்டும். பொருளாதாரத்தில் விளையட்டும், மகிழ்ச்சியில் விளையட்டும். சரீரத்தில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பகுதி பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சரீர பகுதியில் கர்த்தருடைய விளைச்சல் உண்டாவதாக. எங்கள் ஜனங்கள் நீதிமான்கள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள், அவர்கள் நடுப்பகலை போல பிரகாசிக்க வேண்டும். இனி இந்த ஜூலை மாதம் எங்கள் குடும்பத்தில் இருள் இல்லை. ஜூலை மாதம் எங்கள் குடும்பத்தில் இருள் இல்லை. ஜூலை மாதம் எங்கள் குடும்பத்தில் விளைச்சல். ஜூலை மாதம் எங்கள் குடும்பத்தில் பிரகாசம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு கையை தட்டி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 106ஆம் சங்கீதத்தை 2 வாரம் தியானித்தோம். மறுபடியும் அங்கிருந்தே ஒரு சின்ன துணுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இப்போ உங்களுடைய மனசில் என்ன எண்ணம் எப்பொழுதுமே மாறிடக்கூடாது. மாறாத எண்ணம் என்ன தெரியுமா? என் விளக்கை ஏற்றினதும் கர்த்தர் தான், என்னை பிரகாசிக்க பண்ணதும் கர்த்தர் தான், இன்னும் என்னை பிரகாசிக்க பண்ண போகிறவரும் கர்த்தர் தான். இந்த உணர்வை மட்டும் எடுத்துடக்கூடாது. உணர்வு ரொம்ப டேஞ்சர். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஆபத்தானது உணர்வு. உணர்வுக்குள்ளே ஆவியானவர் செயல்பட முடியும், உணர்வுக்குள்ளே சாத்தான் செயல்பட முடியும். உணர்வுக்குள்ளே உணர்ச்சி வேற, உணர்வு வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடக்கூடாது. அதாவது உணர்ச்சி என்பது மாமிசத்தில் வருகிற, சரீரத்தில் வருகிற ஒரு தன்மை. உணர்வு என்பது தெய்வீகத்தில் ஆத்துமாவில் வருகிற ஒரு தன்மை. ஆத்துமாக்குள்ள அந்த உணர்வு மட்டும் ஒரு நாளும் போய்விடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஜனங்களை கர்த்தர் நேசித்தது போல யாரையும் நேசிக்கலை. யாரை அதிகம் கர்த்தர் நேசித்தாரோ அவர்கள்தான் அடிக்கடி அந்த கடவுளை மனமடிவாக்கினார். ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்முடைய படைத்த ஆண்டவர் கர்த்தர் யெகோவா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தான் அதிகமாக நேசித்தார். ஆனால் அவர்கள்தான் அவரை அதிகமாக மனமடிவாக்கினார்கள். இது இயல்பு, பைபிள் இயல்பு. அதுதான். நீங்கள் கூட யாரை அதிகம் நேசிக்கிறீங்களோ அவங்க தான் அடிக்கடி உங்களை மனமடிவாக்குவாங்க. யாரை நீங்கள் அதிகம் நம்புகிறீங்களோ அவங்க தான் அடிக்கடி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களால் வெளியே சொல்ல முடியாது. இது எனக்கு மட்டுமா உங்களுக்கு மட்டுமானா இல்லை. பைபிளில்
கர்த்தர் அதிகம் நேசித்த ஒரு ஜாதி இஸ்ரவேலர். அந்த கர்த்தரை அடிக்கடி நோகப்படின ஜாதி இஸ்ரவேலர் தான். 106 சங்கீதம் 5 வசனத்தில் 7 வசனத்தில் கர்த்தருடைய அதிசயங்களை உணராமலும் நினையாமலும் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். எல்லாம் சொல்லுங்க, நினையாமலும் உணராமலும். ஏன் அவங்களுக்கு இருக்க இருதயம் தான் நமக்கும். ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு அவங்க இல்லை, மனிதனுடைய அமைப்பே அப்படி தான். மனிதன் உணர்வை இழப்பான், மனிதன் நினைவை இழப்பான். ஆமாவா இல்லையா? மனுஷன் நினைவை இழப்பானா இழக்க மாட்டானா? மனுஷன் உணர்வை இழப்பான இழக்க மாட்டானா? அவங்க மறந்து கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள், உணர்வை இழந்து கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் ரொம்ப கவனிக்கிற விஷயம், இவன் உணர்வுள்ளவனாக இருக்கிறானா என்பதை கர்த்தர் பார்ப்பார். அப்போ கர்த்தர்கிட்ட எனக்கு 1 கோடி ரூபா கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா ஆண்டவர் எதை பார்ப்பார் தெரியுமா? இவன் உணர்வு உள்ளவனான்னு பார்ப்பார். இவங்கிட்ட உணர்வு இருக்கிறதா? இவன் பணத்துக்காக நம்மோடு சுற்றுகிறானா, ரியலாக என்னுடைய அன்புக்காக சுற்றுகிறானான்னு கர்த்தர் இருதயத்தை பார்த்து விடுவார். ஆனால் அந்த ஜனங்க உணர்வற்றவர்களாக கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் மறந்து அந்த செங்கடலுக்கும் பக்கத்தில் அமர்ந்து கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். உணர்வை இழந்தவன் கலகம் பண்ணுவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்போ இழந்தது எதை? உணர்வை இழந்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு ஒரு ஞாபகம், பல ஞாபகம் வந்தது. போன வருஷத்தில் எங்கள் அப்பாட்ட ஒரு விஷயம் சொன்னேன். நான் பிறந்த கிராமத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஊர், அங்கே ஒரு அப்பா இருந்தார். அவர் பேர் நடேசன். எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஒரே இடத்துல வேலை செய்கிற ஆட்கள். ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சொல்ல மாட்டேன், ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சொல்ல மாட்டேன், ஒரே பண்ணையில் வேலை செஞ்ச ஆட்கள். அண்ணன் தம்பின்னு பழகி அப்படியே அந்யோன்யமாயிட்டாங்க. அவருக்கு 3 தம்பிகள் அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அவ்வளவு ஐக்கியம். நாங்கள்லாம் பெரியப்பா சித்தப்பான்னு அவங்க வீட்டுக்கெல்லாம் போவோம். எங்களை எல்லாம் ஒரு நாள் கூட அவர் அந்நியன் வீட்டு பிள்ளையாய் பார்த்ததில்லை. அரட்டுவார், உருட்டுவார், மிரட்டுவார். அந்த குரலை இன்றைக்கும் கேட்குறேன். அப்படி ஒரு குரலை நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு குரல் யார்கிட்ட பார்த்தோன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆனந்தி அப்பாட்ட பார்த்தேன். அவர் அப்படி தான் பேசுவார், கம்பீரமாக பேசுவார், விட்டு கொடுத்து பேச மாட்டார், அந்த ஈர்ப்போடு பேசுவார். எங்கள் அண்ணன் தம்பி, நானும் எங்கள் அண்ணனோ என் தங்கச்சோ, நாங்கள்லாம் அடிக்கடி அங்கே போவோம். சொந்த பிள்ளைகளை போல் எங்களை பாவிப்பார். அவங்க வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா பேர் எனக்கு தெரியல. ஒரு அண்ணன், அந்த அக்கா பேர் என்ன, வாசிகி அக்கா. அந்த அண்ணன் பெங்களூரில் இருப்பார். ஊர்லேருந்து வரக்கூட நிறைய நோட்டு புஸ்தகம் பேனாலாம் வாங்கிட்டு வருவார். அவங்களோட பிறந்த சொந்த சித்தப்பா பெரியப்பாவை கொடுக்க மாட்டார். அதெல்லாம் பேக் பண்ணி, இது பாஸ்கருக்கு கொடு, இது பாலுக்கு கொடு, இது பொண்ணுக்கு கொடுன்னு எங்களுக்கு தான் அனுப்பி வைப்பார். வீட்டில் இட்லி சுட்டாங்கன்னா பேப்பரில் பேக் பண்ணி கட்டி எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. ஆப்பம் சுடுவாங்கல்ல, ஆப்பம் நம்ம வீட்டில் தோசை தான் சுடுவாங்க. அந்த காலத்தில் ஊரில் யாராவது ஒருத்தர் தான் ஆப்பம் சுடுவாங்க, அவங்க வீட்டில் ஆப்பம் சுடுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். என்ன செய்வார்னா, காலையில் ஏந்திராம்பார். நம்ம சின்ன பிள்ளைங்க நல்லா காலையில் தூங்கி பழக்கப்பட்ட ஆட்கள். அடித்து எழுப்பி பல்ல விளக்கடாம்பார். பல்ல விளக்கி சாப்பிட்றதுலாம் நம்ம பழக்கம் இல்லை. நம்ம அப்பனும் ஆத்தாலும் பல்ல விளக்கி நம்ம பார்த்தது இல்லை. ஏன்டா அவங்க வாயெல்லாம் வெறும் வெத்தலை பாக்கு பல்லாவே இருக்கும். ஓரத்தில் சாம்பலை மண்ணை அப்படி தேய்ச்சி துப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு போகிற ஜாதியில் பிறந்தாலும் இல்லாமல் பல்ல விளக்கடான்னா கஷ்டப்பட்டு விளக்க வைப்பார். விளக்கிட்டு அந்த சாப்பிட்ணும். அந்த வீட்டில் ஒரு அக்கா, அப்போல்லாம் நம்ம ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, சில்லற காசை சோப்பொட்டியில் வச்சுருப்பாங்க. இப்போ சோப்பு போடுறதில்ல, சோப்பொட்டியும் இல்லை. அதில் மஞ்சள் இருக்கும், கொஞ்சம் சோப்பு இருக்கும். அந்த சில்லற காசை அதில் வச்சுருப்பாங்க. அந்த ஊக்கெல்லாம் கழட்டியில் வச்சுருப்பாங்க. அக்கா அந்த பக்கத்தில் வாய்க்கால குளிப்பாங்க. எனக்கு 2 மக்கள் தண்ணியில் என் மேலேயும் ஊற்றுவாங்க. நான் சோப்பொட்டியிலேருந்து அந்த காசை பார்த்துட்டேன். ஒரு 3 காசு, ஒரு 2 காசு, 5 காசு இருந்துச்சு. நான் செஞ்சால் 2 காசை எடுத்துட்டேன் தெரியாமல். எடுத்து பாக்கெட்டில் போயிட்டு ரொம்ப தூரம் கடைக்கு போயிட்டு ஒத்த காசு மிட்டாய் 2 வாங்கி 1 சாப்பிட்டுட்டு 1 மடித்து வைக்கிறேன், நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு. என்கிட்ட ஏது அப்போ காசு ஏது, ஒத்த காசு மிட்டாய் ஏதுன்னு வச்ச பாக்கெட்டில் வச்சேன். செவுத்து மேலே வச்சுட்டேன். அது எறும்பு ஏறிடுச்சு.
2 காசை காணும். தம்பி நீ எடுத்தியாடான்னு கேட்குது. அக்கா நான் எடுக்கலக்கான்ட்டேன். அந்த 2 காசு எங்கே போயிருக்கும்? இங்கே தாண்டா வச்சேன். அப்புறம் செவுத்து மேலே எறும்பு ஏறினோடனே அதை கண்டுபிடிச்சி, தம்பி முட்டாய் இருக்கு ஏறான்னு கேட்டுச்சு. நான் தான்க்கா வாங்கினேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது கேட்கல. அப்போ 2 காசு எடுத்தது யார் தான்? இவன் தான் எடுத்தான்னு கண்டுபிடிச்சிச்சு. இது எத்தனை வருஷம் வரலாறு. பரிசுத்த ஆவியானவர் போன வருஷம் எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இந்த அக்கா என்ன ஊர்லப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இங்கே தாண்டா வழுதில் கூடிய ராதநல்லூர்னாங்க. நான் அந்த அக்காவை உடனே பார்த்து ஆகணும் சொல்லிட்டேன். எங்கள் அப்பா போய் மெனகட்டு, தம்பி உன்னை கேட்டாமான்னு உடனே என்னை பார்க்க ஆசையாக இங்கே வந்துருக்கு. நான் தான் ஊரில் இல்லாத ஆளாச்சா, வேதனை. போன வாரம் அப்பா நான் இந்த வாரம் போய் இந்த அக்காவை பார்த்தே ஆகணும். போன வாரம் டைட் ஷெட்யூல், இந்த வாரம் போய் ஆகணும். இந்த வாரம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என் மனசுக்குள்ளே உடனே அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு உணர்வை தூண்டுவது சாத்தானா, மாமிசமா, பரிசுத்த ஆவியானவரா? ஏன் தெரியுமா அந்த உணர்வு வந்துருச்சு? அவங்க அப்பாவும் இல்லை, அவங்களுக்கு அம்மாவும் இல்லை. அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவரும் இறந்துட்டார். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல 2 பிள்ளைங்க இருக்காங்க, புருஷனும் இறந்துட்டான். எனக்கு நீ ஆதியிலே கொண்ட அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவ ஆரம்பிக்கிறது. எப்படியாகிலும் இந்த வாரம் போய் பார்த்து காஸ்பல் சொல்லி அந்த 2 காசை திருடணும்ல. அதுக்கு இத்தனை வருஷம் கழித்து வட்டி போட்டு கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாமோ திருப்பி கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு எப்படியாச்சும் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லி எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை ஏவ ஆரம்பிக்கிறார். இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் அப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் கொடுப்பார். உங்களை வளர்த்தவர்கள், உங்களை உருவாக்கினவர்கள், உங்களுக்கு சின்ன சின்ன அன்பு காட்டினவர்கள் எண்ணங்களை கர்த்தர் இந்த நாளில் கொடுத்தாருன்னா நீங்கள் போய் இயேசு விளக்கேற்றுகிறவர் என்று சொல்லுங்கள், இயேசு விளைய செய்கிறவர் என்று சொல்லுங்கள். அது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பெரிய பலனை கொண்டு வரும். பரலோகம் நீங்கள் போகும் பொழுது, வாருங்கள் உணர்வுள்ளவனே வருக வருக என்று பரலோகம் நம்மை வரவேற்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உணர்வை மட்டும் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இந்த தலைமுறை நீடித்து வாழணும் அப்படின்னா அந்த தலைமுறைக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்படி ஒரு உணர்வற்றவனுக்கு கர்த்தர் 15ஆம் வசனம் இல்லையா? அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாம் சேர்ந்து படிங்க. நான் சொல்கிறேன், வசனத்தை திரும்ப சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சில் உட்காந்துருக்க நீங்கள் அத்தனை பேரும் ஃபுல் டைம் ஊழியக்காரர்களாக மாறுவீங்க. நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்வீங்க. அதுக்கு வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. இந்த உணர்வில்லாத மக்களுக்கு கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார், செய்வார். அவங்க ஜெபத்தையும் கேட்பார். நல்லாருக்கு பெய்கிற மழை பொல்லாருக்கும் பயன்படும். பக்கத்து வீட்டுக்காரன் கடவுள் இல்லைங்கிறான், அதுக்காக நம்ம வீட்டில் பெய்கிற மழை அவனுக்கு பெய்யாதா? எல்லாருக்கும் பெய்யும். ஆண்டவர் அதை செய்ய அந்த இடத்த கையை வைக்க மாட்டார். எல்லாம் சேர்த்து படிங்க. அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க. தேவர்கள் உங்களுக்கு உணர்வே இல்லை, நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈரமே இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஆனால் எங்கே கையை வைப்பார்னு பாருங்க. கேட்டதெல்லாம் கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். இது ரொம்ப முக்கியம். அடிமடியில் கை வச்சுட்டு வர ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்களேன். ஆத்துமாவில் இளைப்பை கட்டளையிட்டார். இப்போ எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? ஆத்துமாவில் இளைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு பெரிய சர்ச் இருக்கும் பாஸ்டர் பால், பெரிய வீடு இருக்கும், நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க, கார் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், நீ பல இடங்களுக்கு போவ, உன்னுடைய கட்டுப்பாட்டில் சில சபைகள் இருக்கும், உன்னுடைய கட்டுப்பாட்டில் அதிகாரம் இருக்கும், உன்னுடைய கட்டுப்பாட்டில் பல விஷயம் இருக்கும். ஆனால் உன்னுடைய ஆழ் மனதிற்குள்ளே நான் இளைப்பை வைத்து விடுவேன். இளைப்பு என்பது என்ன? இளைப்பாறுதலை கொடுக்க மாட்டார் ஆண்டவர், ஒரு பாரத்தை வச்சிருவார். நீ சாகிற வரைக்கும் பாரம் 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 பாரம், வறட்சி வறட்சி. என்னங்க மனைவி என்னங்க, என்னங்க புள்ள என்னங்க, என்னங்க கார் என்னங்க, மனுஷனுக்கு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நிம்மதி இல்லைங்க, எல்லாருக்கும் நிம்மதி இல்லைங்க, எல்லாருக்கும் நிம்மதி இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்கு எனக்கு ஒரு சமாதானம் இல்லைங்க, எல்லாருக்கும் எனக்கு ஒரு நிறைவு இல்லைங்க.
அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னா, ஆனால் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? கேட்டதெல்லாம் கொடுக்குறார் இயேசு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது ஸ்பிரிச்சுவாலிட்டி அல்ல. கேட்டது எல்லாரும் கொடுப்பாங்க. நீ எந்த பொருளையும் வாங்கலாம், அந்த பூமியில் எதையும் சாதிக்கலாம். உழைப்பு இருக்கிறது, ஞானம், அறிவு இருக்கிறது. ஆனால் இளைப்பாறுதல், நிம்மதி என்பது கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அந்த இடத்துல கர்த்தர் கை வச்சிருவாராம். யாருக்கு தெரியுமா? உணர்வில்லாதவர்களுக்கு. உணர்வில்லாதவர்களுக்கு இளைப்பை கட்டளையிடுவார் ஆண்டவர். நிம்மதியாக வாழணுமா, ஊர்பட்ட சொத்தோடு வாழணுமா? நீங்கள் சொல்லுங்கள். நிம்மதியாக வாழணுமா, கேட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழணுமா? நிம்மதி வேணும்னா பைபிள் சொல்லுது, கெட்டதெல்லாம் கொடுத்தார், ஆனால் அவங்க ஆத்துமாவில் இளைப்பை கட்டளையிட்டார். ஆண்டவரே, நீங்கள் எல்லாம் கொடுத்து இளைப்பை கட்டளையிட்டால் எங்களுக்கு என்ன புண்ணியம்? எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நீங்கள் உணர்வுள்ள பிள்ளைகள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். கையை அசைச்சு சொல்லுங்க, ஒரு இளைப்பாறுதல். ஆமென். ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தேவை, நிம்மதி தேவை. அன்பான ஐயா, அம்மா, நீ நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதியை கொடுக்கிறவர் இயேசு, பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் உணர்வு உள்ளவர்களாக இருங்கள். உணர்வை இழந்து விடாதீர்கள். உணர்வை இழந்து விடாதீர்கள். உணர்வை இழந்து விடாதீர்கள். ரட்சிப்பு சாதாரணதல்ல. ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்கிறது. நம்முடைய தெய்வம் சாதாரணவர் அல்ல, உணர்வுகளின் கர்த்தர் அவர். ஆண்டவரே, நான் உணர்வுள்ளவனாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து இந்த பல்லவியை பாடுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, உன் தழும்புகளா நான் சுகமானே, உன் வார்த்தையினா நான் வேலனானே, உன் தழும்புகளா நான் சுகமானே, உன் வார்த்தையினா நான் வேலனானே, நான் வேலனானே, நான் வேலனானே. இயேசுவே எல்லாரும் சேர்ந்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமென். அடுத்தது உங்களுக்கு சொல்ற மூணாவது ஒரு டாபிக் என்னன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்தில் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிறவர் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க. ஒரு மனிதனை திரும்ப ஆண்டவர் யார்? ஒரு மனிதனை, ஒரு மனுஷனை மறுரூபப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் பெற்ற பிள்ளை 10 மாதம் வயிற்றில் சுமந்து உங்கள் மார்பில் பால் கொடுத்து வளர்த்த பிள்ளை, சாப்பாட்டை முழுசாக கொடுத்தா பிள்ளை அடைச்சிக்குவான்னு பிசைஞ்சு வாயில் ஊட்டின பிள்ளை, பிள்ளை தமிழ் மீடியம் படித்தா அறிவில்லாமல் போயிடுவான், உலகத்தில் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம்னு ஆங்கில அறிவை ஊட்டி நீங்கள் வளர்த்த பிள்ளை, ஆசிரியர் விட்டு பிள்ளை, பிள்ளை காலில் மண் படாமல் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு யூனிஃபார்ம் போட்டு காலையிலேயே மாட்டி அவனை ஸ்கூல் வேனை ஏற்றி எல்லாம் கொண்டு வீட்டு ஸ்கூலில் விட்டு படிக்க வச்ச பிள்ளை, என் பிள்ளை 10வது பாஸ் பண்ணிட்டான்னு மகிழ்ச்சியாக இருந்த பிள்ளை, 12வது அதிக மார்க் வாங்கிட்டான்னு மகிழ்ச்சியாக இருந்த பிள்ளை, பட்டதாரியாக ஆயிட்டான்னு மகிழ்ச்சியாக இருந்த பிள்ளை, வேலைக்கு போயிட்டான்னு மகிழ்ச்சியாக இருந்த பிள்ளை, திடீர்னு அவன் உங்களுக்கு விரோதமாக எழும்புறான் அப்படின்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ஏன்டா நீங்கள் தான் அதுக்கு பொருத்தமான ஆள். அதான் உங்களை பார்த்து சொல்கிறேன். மிகுந்த பாரம். இப்போ அவனை மறுரூபப்படுத்தணும். உங்களாலேயே முடியலைன்னா வேறு யாரால முடியும்? யாராலையும் முடியாது. பெற்றவள், பாலூட்டியவள், சோறூட்டியவள், தாளாட்டியவள், பிள்ளையை பராமரித்தவள், வளர்த்து ஆளாக்கி என் மகன் கனி தருவான், அதில் அவன் நிழலில் அமர்ந்து இளைப்பாறலாம் என்று நினைத்த நீங்கள், உங்களுக்கு அவன் நிழல் தராத செடி போல, ஆமணக்கு செடி போல மாறிவிட்டானே என்கிற வேதனை. அவனை யார் மாற்ற முடியும்? யாரும் மாற்ற முடியாது. அப்பாவாலே முடியலை, அம்மாவாலே முடியலைன்னா மாற்ற முடியாது.
ஊரில் ஒரு ஆதரவான பழமொழி ஒன்று உண்டு, வீட்டுக்கு அடங்கலைன்னா ஊருக்கு அடங்குவான். இதெல்லாம் வந்து செத்து ஆறுதலாக பேசிக்கிறது தான். ஊரில் எப்படி அடங்குவான்? எங்கேயாவது வளைச்சி 4 மாட்டினா அப்பவும் உன் மனசு தான் பதறும். ஐயோ என் புள்ளி அடிச்சிட்டானேன்னு. அவன் எங்கேயும் அடங்க மாட்டான். ஆனால் அடங்காத எப்படிப்பட்டவனையும் மறுரூபப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பவர் உள்ளவர் நம்முடைய கர்த்தர். நல்லா ஒரு கையை தான் தட்டுங்களேன். எப்பேற்பட்டவனையும் மாற்றக்கூடியவர் கர்த்தர். எப்பேற்பட்டவனையும் மாற்றக்கூடியவர் கர்த்தர். எப்படிப்பட்டவனையும் கர்த்தர் மாற்றி விடுவார். இப்போ அந்த வார்த்தையை படிங்க, எசேக்கியேல் 36:26 எல்லாம் சேர்ந்து படி. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு. எப்படிப்பட்டவனுடைய இருதயத்தையும் கர்த்தர் மாற்ற முடியும். நம்முடைய கர்த்தர்னா சும்மா இல்லை, மனிதன் செய்கிற வேலை செய்கிறவர் கர்த்தர் அல்ல. எந்த மனிதனும் செய்ய முடியாதவைகளை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். நல்ல கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்புகிற இடைவிடாமல் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை வார்த்தையை கவனிங்க. நவமான இருதயத்தை கொடுப்பார், புதிய ஆவியை கட்டளையிடுவார், கல்லான இருதயத்தை எடுத்து போடுவார், சதையான இருதயத்தை கொடுப்பார். 27 போடு டேனி. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து சொல்லுங்க பார்க்கும். இப்போ நான் சொல்கிறேன், என் உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க என் உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார்னு? உங்கள் உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார்னா நீங்கள் பிரகாசிப்பீங்க. உங்கள் பிரகாசத்தில் அநேகர் வந்து வெளிச்சம் காண்பார்கள். சாத்தான் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. என் உள்ளத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நல்ல கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா. என் உள்ளத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் என் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே அவருடைய ஆவியை வைத்திருக்கிறார். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கிறிஸ்டியானிட்டியை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. வெறும் வசனம் அல்ல, வெறும் வார்த்தை அல்ல, வெறும் பிரசங்கம் அல்ல, வெறும் உபவாசம் அல்ல. என் உள்ளத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அப்போ இருதயத்தை முதல்ல கர்த்தர் மாற்றுவார், இருக்கையை கர்த்தர் பிறகு தருவார். இருதயம் மாற்றப்படாமல் நீ மேன்மை அடைய முடியாது. இருதயம் மாற்றப்பட வேண்டும். கை அசைச்சு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ உண்மையான ஜெபம் எப்போ வேணாலும் வேலை செய்யும். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? நம்ம உள்ளத்துக்குள்ளே புதிய ஆவி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுவும் மாறாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவேன், நீங்கள்லாம் பெரிய பெரிய காரு வாங்குவீங்க. உங்கள் காலத்தில் என்ன காரு போடுவானோ எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் கார் நிப்பாட்டாதான் முன்னாடி இடத்த வாங்க நான் ரெடியாக இருக்கிறேன். பாஸ்டர் பூமியை விட்டு போயிட்டார்னா போகிற போக்கில் பாஸ்டர் எங்களுக்கு நல்ல ஒரு காரை வாங்கி நிப்பாட்டுறதுக்கு இடத்த வாங்கி வச்சுட்டு போனார் நீங்கள் சொல்லணும். ஏன் தெரியுமா? எனக்கு இந்த சர்ச்சு போதும், எனக்கு இந்த வீடு போதும், எனக்கு இது போதும்னு நினச்சிட்டாலே நான் தேவ மனுஷன் அல்ல. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அது கர்த்தருடைய சந்ததி. என்னை அறிவழிக்கு திட்டுது, நீ ஒரு மனுஷனாட்ட எல்லாதான் பிரசங்கம் பண்ணுற, அப்புறம் ஏன் நீ இப்படி பேசுகிறன்னு. என்னை மேல் அதிகம் நேசிக்கிற ஒரு ஜீவன், நல்லா தானே பிரசங்கம் பண்ண, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா? இந்த சந்ததி இந்த பூமியில் நல்லா கர்த்தருக்காக நிற்கணும் அப்படின்னா பைபிளில் இருக்கிற வார்த்தையின்படி அவனுடைய வெளிச்சத்தில் சில காலம் அநேகர் களி கூறினார்கள். கையை உயர்த்தி கையை அசைச்சு கர்த்தருடைய பிள்ளைங்க மாற்றத்தை விரும்புங்க. கர்த்தர் எல்லாரையும் மாற்றுவார். அவிசுவாசப்பட்டுடாதீங்க, ஜெபத்தை விட்டுடாதீங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டுடாதீங்க. மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்போ இருதயம் மாற்றப்பட்டவனுடைய நிலையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இருதயத்தை மாற்றப்பட்ட நிலையை போதிக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணலை. எங்கள் குடும்பங்கள் கர்த்தரை சார்ந்து வாழணும். இருதயம் மாற்றப்பட்டவனுடைய நிலை எப்படி இருக்கும்? லூக்கா 6ஆம் அதிகாரத்தை போடுங்க. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. சொல்லுங்க பார்க்கும். இங்கே பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, மரம் எப்படியோ அப்படிதான் கனி இருக்கும். மரம் வேற கனி வேறன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது.
நல்ல மரத்தில் கெட்டக்கனி எதிர்பார்க்க முடியாது. முள்ளு செடியில் போய் அத்திப்பழம் வேணும்னா நீ எதிர்பார்க்காத. அவன் கேரக்டர் சரியில்லை, அவன் கேரக்டர் சரியில்லை, அவன் நடைமுறை சரியில்லை, அவன் ஆள் சரியில்லை, இருதயம் மாறலை அப்படின்னா நீ அவங்கக்கிட்ட நல்லது எதிர்பார்க்கறதுல எந்த புண்ணியமும் இல்லைங்கிறார் இயேசு. அப்போ மாற வேண்டியது பழம் இல்லை, மாற வேண்டியது மரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இருதயம் மாறணும். இருதயத்தை மாற்ற முடியலையே, என்ன செய்யலாம்? சபிச்சிடலாமா? சபிக்க முடியாது. இருதயத்தை மாற்றுகிற ஒரு மருத்துவர் இருக்கிறார். அப்போ இருதயம் மாறினவன்ட்ட தான் நல்ல கனியை பார்க்க முடியும். திட்டினாலும் அவன் வாங்கிக்குவான், அவன் சவங்கல்ல. அவன் இருதயம் மாறி அடித்தான், பாறையால் அடித்தவன் கொலை பண்ணிடுவான் உன்னை. நீ பேசினாலும் அவன் அமைதியாக இருக்கிறான். அருவாளில் வெட்டினவன் துண்டு துண்டாக வெட்டிடுவான். ஆனால் அவன் ஹார்ட்டை கர்த்தர் மாற்றிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். மாற்றத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். அப்போ எதிர்பார்க்காத இருதயத்தினுடைய வார்த்தையை படிங்க, கடகன்னு போடுங்க. அடுத்தது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அப்போ ஹார்ட் அவனுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் அவனுடைய பேச்சு இருக்கும். சொல்லுங்க பார்க்கும். அவன் இருதயம் எப்படி இருக்கோ அப்படி தான் அவனுடைய பேச்சு இருக்கும். திரும்ப எல்லாரும் சொல்லுங்களேன். அவன் இருதயம் எப்படி இருக்கோ அப்படி தான் அவன் பேச்சு இருக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன். அப்போ பேச்சை மாத்திரா அடங்குறியா வாயை மூடு. வாயில் என்ன அடின்னு அடிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வாய் தான் வலிக்கும். மாற வேண்டியது வாய் இல்லை, மாற வேண்டியது இருதயம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்லுங்க? மாற வேண்டியது என்ன? வாய் இல்லை, மாற வேண்டியது என்ன? இருதயம். அப்போ இருதயத்தை யார் மாற்றுவா? ஒருவர் சொல்லுகிறார் எசேக்கியேல் 36, நான் உனக்கு புதிய ஒரு ஆவியை கொடுப்பேன், நவமான இருதயத்தை கொடுப்பேன். அப்போ இருதயம் ராங்குன்னா பேச்சு ராங் ஆகிடும். உன்னுடைய மனசு சரியில்லைன்னா பேச்சு மாறிடும், நீ ஆளையே மாறிடுவ. அப்போ நீ மாம்சத்தை போட்டு ஆட்டாத, அலங்கமலங்க அடிக்காத, அதில் ஒரு புண்ணியமும் இல்லை. இதுதான் ஆவிக்குரியனுடைய மெச்சூர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இருதயத்தை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு, மாற்றத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் ப்ரேயரை விட்டுடாதீங்க, உங்கள் விசுவாசத்தை விட்டுடாதீங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டுடாதீங்க. யாரையும் மாற்ற கர்த்தரால முடியும். என் குடும்பம் மாறும்ங்கிறவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகள் மாறுவார்கள், என் கணவன் மாறுவான், என் உற்றத்தார்கள் மாறுவார்கள், இந்த சமுதாயம் மாறும், இந்த சபை மாறும். மாற்றத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. வசந்த ஃபுல்லாக படிச்சிருங்க. ஆமாம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லியபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஏன்? ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறது தேவைக்காக, சொன்னபடி ஏன் செய்யறது இல்லைன்னா இருதயம் அப்படி தான் இருக்குது. அப்புறம் எப்படி செய்ய முடியும்? அடுத்த வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று. அது என்னவென்றால் அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போட்டிருந்தது. நல்லா கையை தட்டுங்க கொஞ்சம். வெள்ளம் வருது, புயல் வருது, பிரச்சனை வருது, அடி மேலே அடி விழுது. அத்தனை பிரச்சனையும் தாங்கி ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா அதோட அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங். அதான் யோபு சொல்கிறார், எல்லாம் போயிடுச்சு யோபுக்கு, அவன் நிற்கிறான்னா சொன்னான் ஒன்றே ஒன்று தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பைபிளில் போட்டிருக்க பாருங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. ஆழமாய் குழி தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருமெல்லம் வரும், நீரோட்டம் வரும், அந்த வீட்டின் மேல் மோதும், ஆனால் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. கையை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒரு வசனத்தோட செய்தியை முடிச்சிடுறேன்.
இன்னும் உங்களுக்கு தொடரும். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடியே எல்லாம் சேர்ந்து படிங்க. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். நீதிமான், எல்லாம் சேர்ந்து படிங்க. நீதிமான், தேவனை தேடுகிறவன். எல்லாம் சேர்ந்து படிங்க. மறுபடியும் வசந்த போட்டு தம்பி சீக்கிரம். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். உணர்வுள்ளவன் இல்லை என்று இல்லை, தேவனை தேடுகிறவன். அப்போ கர்த்தர் யாரை பார்க்குறார் தெரியுமா? உணர்வுள்ளவன் இல்லையா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். உணர்வுள்ளவன் இல்லை. அப்போ உணர்வு எப்படி வரும்னா போதிக்கணும் உணர்வை. இப்போ நான் உட்காந்து போதிக்கிறேன் பாருங்க, ஊழியம் சும்மா இல்லை. உணர்வு எப்படி? அது உணர்வை போதிக்க வேண்டும். சேர்ந்து படிங்க. போடுங்க அடுத்தது 12. எல்லாரும் வழி தப்பி, எல்லாம் சேர்ந்து படிங்க. ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் பூமியை பார்க்குற ஒருத்தன் கூட நல்லவன் இல்லையா? ஒருத்தனுக்கு கூட உணர்வு இல்லை. இப்போ எப்படி தான் மக்கள் இருக்கிறாங்களாம்? அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் நாவு வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அவங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. பிரேத குழியை திறந்த அப்படி இருக்கும். ஒரு செத்து போனவன் அடக்கம் பண்ணியாச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு அந்த குழியை தோண்ட அப்படி இருக்கும். எங்களுக்கு தெரியாது சார் அதெல்லாம். நீங்கள் டிவியில் பாருங்கள். இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு மறுபடியும் போலீஸ்காரங்க 2ஆம் டைம் தோண்டுவாங்க. மூக்கெல்லாம் மார்க்ஸ் போட்டுக்குவாங்க. நாற்றம்னா நாற்றம் 7 ஊர் நாற்றம் அடிக்கும். கூட பிறந்தவன், சொந்த பந்தம், மனைவி, புருஷன் கூட பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, எல்லாம் எட்ட நிற்பாங்க. அந்த பிரேத குழியை திறந்தாச்சுன்னா பயங்கர நாற்றம் எடுக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய தொண்டை அப்படி தான் இருக்கான். வாயை திறந்தாலே 7 ஊர் நாடுற மாதிரி இருக்கடா. ஒருத்தங்கட்டி உணர்வு இல்லை. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். வஞ்சனை, எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். வஞ்சனை அப்படி என்றால் உண்மைக்கு புறமானதை பேசுகிறார்கள், நேர்மறையாய் பேசுகிறார்கள், சூசகத்தை மட்டும் பேசுகிறார்கள், பலவீனத்தை மட்டும் பேசுகிறார்கள், இயலாததை பேசுகிறார்கள், தவறுகளை மட்டுமே பேசுகிறார்கள். வஞ்சனை. அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. உதடு, வாய், தொண்டை எப்படி இருக்கு பாருங்க. அவங்க வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறந்து இருக்கிறது. நான் ஒரு ஊழியக்காரன், உங்க மேல ஒரே கசப்பா இருக்கிறேன், உங்களை பார்த்தாலே நான் சபிக்கிறேன். நீங்க என்ன செய்ய தெரியுமா? உங்க செருப்பு மாதிரி என்னை பார்க்கணும். நீங்க இவன் ஊழியக்காரனே கிடையாது. வாயை திறந்து என்ன செய்யறான்? சபிக்கிறான். ஏண்டா? எனக்கு இணக்கமா நீ இல்லைல்ல, அதனால உனக்கு ஒரு சாபம். ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா வஞ்சகமும் கசப்பும் சபிப்பும் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுடைய வாயில உணர்வு இல்லையேன்னு கர்த்தர் பார்க்கிறார். உணர்வில்லையேன்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆனா பாம்பின் விஷமும் சபிப்பும் இருக்கிறது. வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே வாங்க. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகள் இருக்கிறது. சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ஒரு மனுஷன் உணர்வு இழந்துட்டான், பக்தி இழந்துட்டான், கடந்து வந்த பாதை இழந்துட்டான்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்படி தான் நடக்கும். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. 22, 23, 4 படிக்கலாம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதி. திரும்ப சொல்லுங்களேன். திரும்ப சொல்லுங்க. விசுவாசத்தினால் பலிக்கும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். எப்படி பலிக்கும்? நான் ஒரு விசுவாச மனுஷன், நான் வாயால சொன்னா பலிக்கும். எனக்குள்ள எரிச்சல் இல்லை, எனக்குள்ள கசப்பு இல்லை. நான் விசுவாச மனுஷன். இந்த விசுவாச கப்பலை நீ சேதப்படுத்துகிறாய் என்றால்
நான் சொன்னால் பலிக்கும். சொல்லுங்க பார்க்கும், பலிக்குன்னு சொல்லுங்க பார்க்கும். அடுத்த வார்த்தையும் படிச்சு பாருங்க. அந்த 2 முறை அந்த வார்த்தை, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆமென் என்று சொல்லுங்களேன். ஒரு விசுவாசம் உள்ளவன் வாயினால சொல்லும் பொழுது அந்த வார்த்தை பலிக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி, நீ கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவனா இருந்தா உன் வாயினால் சொல்லப்படுகிற தேவ நீதி பலிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ நீதி பலிக்கும். பலிக்கும். நீ சொன்னா பலிக்குமாம்பாங்க. ஐயோ நீ சொல்லாத உன் வாயால் சொன்னால் பழிச்சிரும்மாங்கல்ல. அது பைபிள் ஆண்டு சொல்கிறாரு பாருங்களேன். விசுவாசம் உள்ளவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அது பலிக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் சந்ததி இந்த பூமியில் அரசாட்சி செய்வார்கள், இது பலிக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் சந்ததி இந்த பூமியில் கர்த்தருக்காக பிரகாசிப்பார்கள். நான் சொல்கிறேன், ஊழியக்காரன் என் வாயினால் பலிக்கும், உங்கள் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். நான் சொல்றேன், ஊழியக்காரன் என் வாயின் வார்த்தை பலிக்கும், கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரன் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் விளைய செய்வார். ஆமென் சொல்றவங்களுக்கு தான் பலிக்கும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமான்கள், உங்களுடைய வெளிச்சம் நடுப்பகலை போல சூரிய பிரகாசத்தை போல பலிக்கும். பலிக்கும். ஆமென். இதுதான் அப்போ பலிக்கும். அப்போ ஒருவனும் இல்லை. அப்போ கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த வார்த்தையை படிச்சு கீழே படிச்சு முடிச்சிடலாம். 23ஆம் வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, இப்போ எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க, என்ன செய்யலாம்? அப்படி சொல்லக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம், இலவசமாய், எல்லாம் சேர்ந்து படிங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே, இங்க பாருங்க, எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பு என்பது யாரும் ரத்தம் சிந்தி கொடுக்கப்பட்டதல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் எல்லாரும் இலவசமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ரட்சிப்பு நமக்கு எப்படி வந்தது? இயேசுவின் ரத்தத்தினால் எப்படி வந்ததா? இலவசமாய் வந்தது. இயேசுவின் ரட்சிப்பு நமக்கு எப்படி வந்தது? இயேசுவின் ரத்தத்தினால் இலவசமாய் வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவன் இடறி போகிறான், கர்த்தர் மீண்டும் அவனை தூக்கி நிறுத்துவார். அவனுக்காக பரிந்து பேசுவது தான் ஊழியக்காரனுடைய வேலை. அவனுக்கு நியாயம் தீர்ப்பது அவனுடைய வேலை அல்ல. நீங்கள் யாராச்சும் இந்த பூமியில் நியாயம் தீர்க்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்கள, நான் திரும்ப சொல்கிறேன், சொன்ன வார்த்தையை உங்கள் செருப்பு போல் அவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டாம். நான் அப்படி தான் பார்ப்பேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, வெறும் தப்பான விஷயத்தையே அடுக்கி பேசுறது, அதான் சொல்கிறேனே, எனக்கு பிறகு இந்த பலிபீடத்தில் நிற்கிறவனுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது, நான் கடந்து வந்த பாதை தெரியாது, சொல்ல ஆள் கிடையாது, சொல்ல ஆள் கிடையாது. நீங்கள் தான் இந்த சபைக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைச்சது? இலவசமாய் கிடைத்த ரட்சிப்பு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை கொண்டு இலவசமாய் கிடைத்த ரட்சிப்பு. அப்போது நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் வாயினால் என்ன சொன்னாலும் அது பலிக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி, நீ என்ன சொன்னாலும் பலிக்கும். ஆனால் சொல்கிறத பார்த்து சொல்லு. ஒருவேளை கோபதாபத்தில் யாரையாவது பேசி சபிச்சிட்டிங்கன்னா கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க. ஐயோயோ அவன் எந்த கெதிக்கு போகிறா பாரு, ஏன் அந்த கெதிக்கு அவள் போகணும்? ஐயோயோ அவன் என்ன கெதிக்கு போகிறான் பாரு, ஏன் போகணும்? அப்படின்னா உனக்கு இணக்கம் இல்லைன்னா நீ சபிச்சிடுவியா? உனக்கு இணக்கம் இல்லைன்னா அவங்கள சாடிடுவியா? கோபத்தில் சாடிட்டின்னா மன்னிப்பு கெட்டு மனம் திரும்பி அவங்கள ப்ளஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பொழைச்சிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின யாரையும் சபிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. அவர்களை ஆசீர்வாதம் தான் செய்ய வேண்டும். இப்போ அந்த வார்த்தையை படிங்க. விசுவாசத்தினால் சொல்லப்பட்ட தேவநீதி பலிக்கும். திரும்ப சொல்லுங்க.
சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசத்தினால் சொல்லப்பட்ட பலிக்குமா பலிக்காதா? நான் விசுவாசம் உள்ள மனுஷன் எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கடைசியாக மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் சந்ததி சூரியனை போல பிரகாசிக்கும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விளைய செய்வார். கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார். நீங்கள் கர்த்தருக்கும் சபைக்கும் சாட்சியாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஜூலை மாதம் முதல் வாரம் எத்தனை பேரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார்? அப்படின்னா 2 கையும் கர்த்தருக்கு நேராக ஏந்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார், என் குடும்பத்தில் விளக்கேற்றுவார், எங்கள் குடும்பத்தில் விளைச்சலை உண்டாக்குவார். நானும் என் சந்ததியும் பிரகாசிப்போம். என் ஊழியக்காரன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை பலிக்கும். என் ஊழியக்காரன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை பலிக்கும். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படலன்னு கஷ்டப்படுறீங்களா? வீட்டார் ரட்சிக்கப்படலையா? பணம் காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்களா? மாற்றம் இனி வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தரால் மாற்ற முடியும். எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தரால் மாற்ற முடியும். எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தரால் மாற்ற முடியும். இருதயங்களை மாற்றுகிறவர் ஆண்டவர். வழக்கை மாற்றுவார், வாய்தாவை மாற்றுவார், பஞ்சாயத்தை மாற்றுவார், பிரச்சனையை மாற்றுவார். உன்னை விட்டு ஓடி போனவனை மீண்டும் கர்த்தர் இருதயத்தை மாற்றி கொண்டு வருவார். என் தேவன் மாற்றங்களை கொண்டு வருகிறவர். என் தேவன் மாற்றங்களை கொண்டு வருகிறவர். உங்கள் இருதயத்தினுடைய எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். பிள்ளை ரொம்ப டைட்டாக இருக்கிறான், மகன் ரொம்ப டைட்டாக இருக்கிறான், குடும்பத்தில் எல்லாம் சூழ்நிலை மாற்றமாக இருக்கு. மாற்றி கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தரால் சேர்க்க முடியும் என்றால் கையை உயர்த்தி ஒரு ஆமே. பதறாதே விசுவாசி, நீ அறிக்கை பண்ணு. கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்க முடியும். கர்த்தர் உன் இருளை விளக்க ஏற்ற முடியும். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ண முடியும். இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தில் விளைச்சலை கர்த்தர் உண்டாக்க முடியும். நீ விசுவாசத்தோடு கர்த்தர் பக்கம் நெல்லு. இயேசு ஒருவர் தான் உயிரோடு இருக்கிறவர். அவர்தான் ரட்சிப்பை தந்தவர். இலவசமான ரட்சிப்பு, கிருபையினால் ரட்சிப்பு, இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிப்பு. இதை இழந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். பலிகளை செலுத்தும்.